டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய பரிணாம வளர்ச்சியால் பைத்தான்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து பைத்தானோட யூட்டிலைசேஷன், பைத்தானுக்கான லைப்ரரிங்க, பைத்தானோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே அதிகமாகிட்டே போகுதுங்க. இதனால் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டெக்னாலஜி, ஒரு டொமைனே பயங்கரமாக பூம் ஆயிடுச்சுங்க. ஸோ நாம் இப்போ பார்க்குறதுனா வந்து ஒரு பைத்தான் டெவலப்பராக நான் மாறணும் அப்படின்னா வந்து அதுக்கான ஒரு ரோட் மேப் இருக்குங்க. எதெல்லாம் படித்தா நம்ம ஒரு பைத்தான் டெவலப்பராக மாற முடியும், அப்போ நம்ம ஸ்கில்லை எப்படிலாம் டெவலப் பண்ணான்றதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனி. வெல்கம் டு சேனல். ஸோ பைத்தான் டெவலப்பர் ரோட் மேப்பில் வந்து நம்ம பார்க்குற 13 ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கான பைத்தான் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸுங்க. ஒரு டேட்டாவை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ண போகிற, எந்த வகையான டேட்டா, அது எந்த விதமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை ப்ராசஸ் பண்ணணும், அடிஷன், சப்ராக்ஷன் அது மாதிரி ப்ராசஸ் பண்ணால் வந்து அதுக்கான ஆப்பரேட்டர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுதான் முதல்லுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸுங்க. லூப்பிங், ஒரு ஃபார் லூப் எப்படி பண்ணுவாங்க, இஃப் லூப் எப்படி பண்ணுவாங்க, ஒயில் லூப் எப்படி பண்ணுவாங்கன்ற அந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நம்ம படிக்கிறது தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. மூணாவது இந்த டேட்டாக்கெல்லாம் வந்து நம்ம குரூப் பண்ண வேண்டியது இருக்கும். அதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லுவாங்க. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிற டிக்ஷனரிஸுங்க, டியூபிள்ஸ், செட்ஸுங்க அண்ட் லிஸ்ட்டுங்க, இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிடுங்க. நாலாவதாக வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸுங்க. டேட்னா வந்து அதில் அந்த டேட் டைம் எடுக்கணும், டேட்டை மட்டும் எடுக்கணும், இல்லை மந்த்தை மட்டும் எடுக்கணும்னா வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடியூல்ஸுங்க. ஸோ ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, நாமளே உருவாக்க முடியும், இல்லை இன்பில்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய ஊப்ஸ் கான்செப்ட்டுங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஊப்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து லைக் இன்ஹெரிட்டன்ஸாக இருக்கட்டும், பாலிமார்ஃபிசமாக இருக்கட்டும், கிளாஸ் ஆப்ஜெக்ட் எப்படிலாம் வேலை செய்துட்டு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஒரு பிரச்சனை வருது, ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது எரர் வருதுன்னு வச்சுக்கலாம், அந்த எக்ஸப்ஷன், அந்த எரரை வந்து ஹேண்டில் பண்ணுற சிச்சுவேஷன் எப்படி இருக்கும். அண்ட் ஃபைல் ஹேண்ட்லிங்க. ஒரு ஃபைலில் வந்து டேட்டா இருக்குது, அந்த டேட்டா, ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டா வந்து எப்படி ரீட் பண்ணுவாங்க, அந்த டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன், ஃபைல் ஹேண்ட்லிங்க. அடுத்து ஏழாவது நம்ம பார்க்க வேண்டிய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணுற டிக்ஷனரிலாம் படிச்சுட்டோம், அண்ட் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு கியூஓ, ஒரு ஸ்டாக்டோ, ஒரு லிங்க் லிஸ்ட்டோ எப்படி வேலை செய்ய நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கான்செப்ட்டுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பைத்தானில் மட்டும் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாதுங்க. இந்த டேட்டாவெலாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா பேஸ் அண்ட் எஸ்கியூஎல் நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டாவை வந்து கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில், சார்ட்டிங் ஃபார்மேட்டில் கொடுக்குற விஷுவலைசேஷன், MatPlotLib, Plotly, Cbon, இந்த மாதிரி நிறைய வந்து லைப்ரரிஸ் இருக்கு. அந்த லைப்ரரிஸ் மூலமாக வந்து விஷுவலைசேஷன் சொல்லக்கூடிய கிராஃபிக்கல் ஃபார்மேட் ஆஃப் அவுட்புட்டை கொண்டு வரதான் வந்து அடுத்து 9வது நீங்கள் படிக்கணும். 10வது நம்ம படிக்க வேண்டியது வந்து வெப் ஸ்கிராப்பிங்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தாங்க. ஸோ வெப் ஸ்கிராப்பிங் மூலமாக வந்து இன்டர்னல் இருக்கிற டேட்டா வந்து எப்படி வந்து வெப்பில் இருக்கிற டேட்டாவை நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. பியூட்டிஃபுல் சூப் அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்குங்க. அந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸுங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெப்பில் இருக்கிற டேட்டாவை எடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை பைத்தானில், அந்த டேட்டா வச்சு ஃபியூச்சரில் என்ன நடக்குது ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாங்க. இதுக்கு தேவையான மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், சூப்பர்வைஸுங்க, அன்சூப்பர்வைஸுங்க, ரீஇன்ஃபோர்ஸ் அல்காரிதம் சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம படிச்சிருக்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டா கிடைச்சிச்சுன்னா அதை அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த அனலைசிஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டேட்டாவை லோட் பண்ணி அனலைஸ் பண்ணக்கூடிய பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரி பற்றி தெரிஞ்சிருக்கணுங்க. இது இல்லாமல் வந்து அதை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்லாம் பண்ணணும், ப்ராசஸிங் பண்ணணும் அந்த டேட்டாவை அப்படின்னா அந்த இடத்துல நம்பைன்ற அடுத்த லைப்ரரி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொடுக்குற டேட்டாவை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணவும் கற்றுக்கணும் அண்ட் ப்ரெடிக்ட் பண்ணவும் கற்றுக்கணுங்க. இது மொத்தமும் தெரிஞ்சுன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பைத்தான் சூப்பரான ஒரு பைத்தான் டெவலப்பராக மாற முடியுங்க.